ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது வந்து HHCR அப்படிங்கிறது தான் நம்ம யூடியூப் சேனல் நேமு. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், இந்த கண்டென்ட் எதை பற்றி அப்படின்னா நீ கேட்கணும். நானே கேட்டு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு, கண்ணே திறக்க முடியல. கண்ணு ரெண்டு அப்படியே சொருகு முடிச்சு அப்படியே கிளிப் போட்டு நண்பர்கள் சேர்ந்து ஜாயின் அடிக்கியா? இல்லை நீ வந்து நைட்டில் என்ன பண்ணுறேன்னு தெரில, நைட்டு தூங்காமல் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. படம் தான்டா, யாரும் தவற இடத்துக்கு வேணாம். பிக் பாஸ் பார்த்து பிக் பாஸ் பார்த்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இப்படி பண்ணுறப்பே தெரியும். பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இல்லை நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடும். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் முடிய போகுது. ஸோ இந்த வருஷத்தோட டாப் 11 எல்லாரும் டாப் 10 பண்ணுறாங்கல்ல, டாப் 11. ஸோ டாப் 11 நம்ம பார்க்க போகிறோம். இல்லை புரியல. டாப் 11னா நம்ம காலேஜ் டாப் 11னா, வேர்ல்டில் டாப் 11னா, இல்லை வேர்ல்டு 11 பிஸ்னஸ் மேன்ஸா, 11 மியூசிக் ஆர்டிஸ்டா? இதை கேள்வியில் உங்களுக்கு வருதுல. இந்த வருஷத்தோட டாப் 11 எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷத்தோட டாப் 11 மூவிஸ், தமிழ் மூவிஸ். ஓகே, இந்த வருஷம் என்ன மாட்டி விடலான்னு பார்க்குறீங்க? இல்லை எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன அதுக்குள்ளே பெரிய பருப்பா, அதுக்குள்ளே டாப் 11 மூவிஸ் போகிற அளவுக்கு ஆகிட்டு. இல்லை அப்படிலாம் இல்லை, இது எல்லாமே எங்களோட தனிப்பட்ட கருத்து. நாங்கள் 2 பேரும் பேசி இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்டு அதில் என் கருத்து. நீங்கள் பாட்டில் என்ன என் தலைவர் மூவியை கீழே இறக்கி விட்டீங்க அப்படிலாம் சொன்னா நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இல்லை இது வந்து எங்களோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான், யாரையும் புண்படுத்த நோக்கத்தில் இல்லை. ஸோ நம்ம என்ன கீழேருந்து மேலே போவோமா, மேலேருந்து கீழே வருமா? இல்லை எல்லாரும் கீழேருந்து மேலே போகிறோம், நம்ம கீழேருந்து மேலே போயிடுவோம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங் ஒரு ஆரம்பிச்சப்ப மதகத ராஜான்னு ஆரம்பித்தேன். மதகத ராஜா ஆரம்பிச்சு 11th பொசிஷன். ஏன் மதகத ராஜானா அந்த படம் வந்து மதகத ராஜா 11th பொசிஷனா? சத்தியமா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ப்ரோ? என்னெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா 4th பொசிஷன் வச்சிருக்கேன் கண்டிப்பா. மதகத ராஜா அதாவது ராஜா எவ்வளோ ஃபீல் குட் மூவி. அவ்வளோ நாள் கழிச்சு வந்தப்போ நான் 3-4 தடவை வச்சு பார்த்தேன் ப்ரோ. அவ்வளோ ஒரு நல்ல படம், அது நல்ல படம் தான் ப்ரோ. பட் இனிமே அதை பெருசா ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு சில ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணாங்க, ஒரு சில ஆடியன்ஸால கனெக்ட் பண்ணல. அந்த ஹைப்புக்கு அந்த படம் கொடுத்த கலெக்ஷன் எல்லாமே பெருசு தான். பட் அது கலெக்ஷன் வைஸ் எந்த வயசும் இல்லை. ஒரு சில ஆடியன்ஸ் அதாவது கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம எடுத்துருக்கோம். நீங்க படம் பார்க்க தற்கூரிங்களை வச்சு எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. இல்லை நீயே இந்த கிளிக்கிறா கீழே கமெண்ட்ல கிளிப்பாங்க. ரைட், போயிடலாம். இல்லை 11th பொசிஷன் கொடுத்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ நான் ஆண் பாவம் பொல்லாதுன்னு ரீசெண்டாக ஒரு படம் வந்து, இப்போ அதை மதகத ராஜாவும் ஆண் பாவம் பொல்லாது 11th பொசிஷனுக்கு சட்டை போடுறேன். ஸோ ஆண் பாவம் பொல்லாது 11th பொசிஷனா? ஆமாம், போத் இன் 11th பொசிஷன். ரெண்டுமே 11th பொசிஷன்ல இப்போ இருக்கு. இதே 11ஆம் பொசிஷன்னா கண்டிப்பா இதுக்கு வேற வரட்டும். இல்லை அது மொக்கையா இருந்தாலும் எங்க தப்பு இல்லை. இது 10th பொசிஷன் விடாமுயற்சி. அது ஓகே, அது 10th ஓகேலாம், அது பிரச்சனை இல்லை. அது ஏன் 10th பொசிஷன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நிறைய பேர் அது ஒரு ரீமேக் படம் தான். ஆமா, ரீமேக் படம் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பட் இருந்தாலும் அந்த படத்தை நம்ம அது கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு அந்த படம். இல்ல அந்த படம் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் போயிடுச்சு. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சீக்கிரமா கனெக்ட் பண்ண முடியாது காரணம் வேற ஒரு லாங்குவேஜ் போய் அந்த லாங்குவேஜ்ல பேசினதுதான் நினைக்கிறேன். தெரியல, நம்ம எதுவும் பேசிடக்கூட தலைப்படம் அதான் வச்சு செய்வானுங்க தலைப்படனால. ஸோ இல்ல இந்த படம் இந்த ரீசன்னால தான் 10வது இடத்துல இருக்கு. அண்ட் 9வது இடம் வீராதிராசுரா. என்ன ப்ரோ அவரோட கம்பேக் மூவி ப்ரோ? நல்லா இல்லை, நல்ல படம் தான், கரெக்டாக தான் இருக்கும். பட் அதேதான் அவங்க சொல்ல பார்ட் 2 கொடுத்துட்டு பார்ட் 1க்கு வெயிட்டிங். இதெல்லாம் என்ன ப்ரோ? நீங்க வரும் பார்ட் 2 வரும், பார்ட் 1 வருமா? இல்ல இப்ப பார்ட் 1 வருங்கிறீங்களா? பார்ட் 1 இனிமே வந்தா அந்த அளவுக்கு ஹைப் இருக்காது. ஆனா அவ்வளோ படத்தை 8வது இடம் நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல 9வது இடம் ப்ரோ. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு நீங்க மதகத ராஜா அங்க போட்டிருந்துருக்கலாம். பாப்பா அடுத்து வந்து 7வது. சாரி மறந்துட்டேன். 8வது மாமன். அது ஓகே. ஆனா நல்ல ஃபீல் குட் மூவி. பட் இருந்தாலும் இல்ல எல்லாரும் நிறைய பேர் கனெக்ட் பண்ணி இந்த படம் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபீல் குட் மூவியா அமைஞ்சிச்சு. ஸோ அதனால அதுக்கு 8வது இடத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. அண்ட் 7வது இடம் குடும்பஸ்தர் மணிகண்டன். அது அந்த இடத்துக்கு கொண்டு நம்ம படம் இருந்தாலும் இல்ல கொடுத்துருக்கேன்னா அதுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதுக்கு மேலே ஒரு நல்ல படம் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஃபர்ஸ்ட்லேருந்தே வருவோம், அடுத்தடுத்து வரும், கண்டிப்பாக வரும். அண்டு 6வது எனக்கு கொஞ்சம் கேட்க சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னா இது 6 கொடுத்துட்டு கீழே இருக்கிற படங்கள்லாம் யோசிச்சப்ப கொஞ்சம் இதுதான் 3 BHKன்னு சித்தார்த் படம். பட் அது என்னை பொறுத்தவரை ஓகே ப்ரோ, என்ன பொறுத்தவரை ஓகே. அது நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் கரெக்டாக அதை கன்வே பண்ணிப்போம். ஏன்னா அந்த ஒரு அந்த ஒரு சொந்த வீடு வாங்கணும் அந்த ஆசைலாம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். அந்த இது அங்கே ஓகே. ஆனால் 6வது இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5th பிளேஸ் அன்னோன் தான். ஏன்னா அந்த படம் யாருக்குமே தெரியாது, வந்ததும் தெரியாது. ஸோ அப்படி ஒரு படத்துக்கு ஏன் 5th பிளேஸ் அப்படின்னா படம் நல்லா இருக்கும், நீட்டாக போகும். எமகாதகி வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் சரி விடுங்க. அதாவது அவங்க 5வது இடத்துக்கு ஒருத்தர் கேட்டான்னு தெரியல. நான் கேட்டால் ஒரு 9th பொசிஷன் 10th பொசிஷன் கொடுத்துருக்கணும். தெரியல. நான் கேட்டப்ப அந்த படம் வந்து நல்லா இருக்கு. இல்லை இந்த வருஷத்தில் டீசெண்டான ஒரு டீசென்ட் ஸ்க்ரீன் பிளே. அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் கன்வே பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் ஒரு ஃபேண்டசி இருக்குது, ஒரு த்ரில்லர் இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நான் பட் இருந்தாலும் 5th பொசிஷன் கண்டிப்பாக. அகைன் இன்னொரு ஹாரர் மூவி தான் 4th பிளேஸில் இருக்குது. என்னது? ஹவுஸ்மேட்ஸ். ஆனால் என்னை பொறுத்தவரை அது சூப்பர் படம். நல்லா ஒரு அந்த இது இன்னொரு மைண்ட் செட் சொல்லுவாங்களே, என்னது என்னடா படம் இது, எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, லேக் ஆகும்ல சில. இப்போ நீங்கள் சொன்ன மித்த பிளேஸில் இருக்கிறதுமே பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். லீனியராக கொண்டு போனான் அது வரைக்கும் ஓகே. ஆனால் 4th பிளேஸ் வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? எனக்கு 4th பிளேஸ் பிடிக்கல. 3rd பிளேஸ் 11. சமப்படுது. அதாவது ஒரு செம த்ரில்லரா ஒரு நல்ல ஒரு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நான் பார்த்து மிரண்டேன் அந்த படத்தில். ஸோ அந்த இல்லை நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து வியந்தாங்க. பட் அது தமிழ் படம்னு சொன்னதுனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நிறைய தமிழ் படத்தில் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி வரும், கூலி இல்லை, கூலி எல்லாம் கொண்டு வர முடியாது. இல்லை டாப் 9 கேட்டப்ப கூலி யாரும் சொல்லலை. ஸோ அதனால தான் கூலி கொண்டு வரல. இல்லை அதுவும் ஒரு நல்ல படம் தான். நம்மளுங்க தான் இப்போ பேச முடியாது. இல்லை ஓவர் ஹைப் ஏற்றி விட்டு இறக்கிட்டாங்க. நம்பர் 2ல absolutely டிராகன் இருக்கு. நல்ல படம் தான். நான் வந்து தேட்டர்லேயே ஒரு தடவை பார்த்தேன், ஃபோன்லேயே 4-5 தடவை இது பார்த்தேன். ஆனால் ஒரு நல்ல படம். அவங்க கடைசியாக நமக்கு செட் ஆகிற படம். கடைசியாக கிளைமேக்ஸ் அவங்க சொல்ல அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. படிச்சாதான்ப்பா, இல்லைன்னா அதுக்கு அஸ்வந்த் மாரிமுத்து அவன் ஒரு வரி சொல்லுவான் கரெக்டாக. அந்த இது அந்த லைனில் அவன் பேர் போட்டிருப்பான் பார்த்தியா, அந்த இடத்துல அவன் சொல்லுவான் அந்த ஃபெயிலியரோட பேருன்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ கிடச்சானே அந்த ட்ரான்னு போட்டு ட்ராகன் போட்டு அவன் பேர் வரும் அந்த இடத்துல. அப்போ அவன் சொல்லுவான் நானும் ஒரு ஃபெயிலியரு, அதனால் என் பேரை போட்டிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான். அண்டு ஆப்சல்யூட்லி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த வருஷத்தோட அன்எக்ஸ்பெக்டட் பிக்கஸ்ட் ஹிட் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமாம், அதனால ஒரு வெற்றி படம். இல்லை நானே ஃபோனில் பார்த்துட்டேன். அது என்ன ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்படியாவது பார்த்தேன்னு நினச்சேன். கடைசியில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனால் நான் நினச்சி போனேன் இதுக்குடா அந்த ஃபேமிலி படத்தெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கிட்டு வெறி ஏற்றிட்டு நம்ம நல்லா ஆர்டர் சண்டை அட்டி தட்டி அப்படி போயிடலான்னு பார்த்தா அம்மா மூவி போகிறோம். 2வது படத்தை விட அங்கே எனக்கு என்ன தெரியுமா, நான் போன தேட்டரில் 50 ரூபா பாப்கார்ன் சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு. அண்ட் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் இருக்கும். ஏன்னா நல்ல படம். ஒரு சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஃபீல். ஏன்னா நான் இப்போ இங்கேருந்து கேரளா இருக்கிறேன், அந்த ஒரு ஃபீல். அதை விட அந்த இடத்துல அந்த படத்தில் அவரை யார் நம்ப மாட்டாங்கன்னு யோகி பாபு சொல்லுவார். யாரும் இங்கே சென்னையில் யாரும் நம்ப மாட்டாங்க, உனக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் ஒரு சீன் வைப்பார், எல்லாரும் நான் உன்னை மாட்டி உள்ளான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் வருவார்ல. அவர் பேர் முதல் தடவை போலீஸ் வந்திருப்பாரா, ரமேஷ் திலக். அவர் வந்துட்டு சொல்லுவார், நான் உன்னை மாட்டி உள்ளான்னு தான் வந்தேன், இங்கே எல்லாரும் வந்த கொஞ்ச நாள்லேயே உன்னை புரிஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, நீ ஒரு தெருவே மாற்றிருக்கனா. யார் சொன்னா நீ அகதின்னு? அண்ட் இதான் இந்தியாவோட டாப் 11 தான். டாப் 11 எனக்கு பிடிக்கல, நானே கழுவி ஊற்றுவேங்க. இல்லை
இதான் டாப் 10 கொடுத்துருக்காங்க. பட் இதில் இது என்னோட முடிவு மட்டும் இல்லை, இது ஒரு 10-15 அதாவது ஒரு 5 பேர்கிட்ட கேட்டு அவங்களோட இல்லை இல்லை நீ இல்லை நீ இல்லாமல் ஒரு 5 பேர்கிட்ட கேட்டு அவங்க கொடுத்த சர்வேல எடுத்த ஒரு டாப் 11 தான் இது. 5 பேர் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அது சொன்னால் அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அது வேணாம். இந்த படங்கள்லாம் வந்துச்சு. அண்டு இனிமேவும் அதாவது இந்த மாதம் நவம்பர் 14 தான் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தடுத்த வாரங்களில் படம் வருது. 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. நீ காந்தா ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தா பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ. இல்லை காந்தாக்கு நான் 11th பொசிஷன் கொடுக்கல, ஆனால் அது தமிழ் படம் கிடையாது. ஆமாம், அது காந்தாரா அப்படிலாம் போனால் அது தமிழ் படம். காந்தாரா இல்லை காந்தா எதுவுமே தமிழ் படம் கிடையாது. அப்படின்னா லோக்கா லிஸ்ட்டில் வரணும், காந்தாரா வரணும், இதெல்லாம் கண்டிப்பாக வரணும். பட் அதெல்லாம் இல்லை, அது தமிழ் படம் கிடையாது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேற ஒரு 11மே தமிழ் படம் கிடையாது. தமிழ் 11 தமிழ் படம்னு சொன்னதுனால மட்டும்தான் அந்த வீடியோக்குள்ளே வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். 11 தமிழ் படம் சொன்னாங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே தமிழ் ஆர்டிஸ்டாக தான் இருந்தாங்க. அதுவுமே டேரக்டர் எல்லாருமே தமிழுங்கிறப்ப தான் நான் அந்த பிளேஸ் அதுக்கு கொடுத்தோம். இல்லை சும்மாலாம் கொடுக்கல, மாட்டி விட்டு போயிடாதீங்க. ஸோ அதான். அண்ட் அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்து மாஸ்க் வருது, எல்ஐகே வருது, பிரதீப் படம் எல்ஐகே வருது. இந்த மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் அடுத்தடுத்தும் வருது. அடுத்து இதே வீடியோ இந்த வருஷம் முடிஞ்ச பிறகு இல்லை மேபி இந்த பிளேசஸ் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா சம் வேரியேஷன் இருந்துச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டிசாஸ்டர்.